அப்படி இல்லன்னா, அவன் எங்கேயாவது டீப் ஸ்லீப்ல இருக்கிறானோ, அதனால தான் திரும்பி வரமாட்றான் அப்படின்ற மதர் சொல்றதாகவும், நெக்ஸ்ட் ஆன்சர்ல ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, மதர் வந்து அ என்னோட பையன் கன்ஃபார்மா அவன் உயிரோட தான் இருக்கிறான். அவன் வந்து டெத் ஆயிருந்தான்னா, கோஸ்ட்டா மாறி என்கிட்ட வந்து கண்டிப்பா அவன் வந்து கனெக்ட் ஆயிருப்பான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நான் இதுவரைக்கும் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றதாகவும், மதர் சொல்றாங்க, "நான் டே அண்ட் நைட்டா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அவன் கோஸ்ட்டா இருந்தான்னா, அந்த ஸ்பிரிட் கண்டிப்பா என்னோட வந்து பேசி கனெக்ட் ஆயிருக்கும். வித் லவ்வோட நான் வந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கதாகவும்" சொல்றாங்க. அவங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்கன்னா, ஆ வந்து இந்த கிளவுட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஷேடோஸா மூவ் ஆயிட்டே இருக்குது. அதே மாரி டே பை டே தான் பாஸ் ஆகுதே தவிர, என்னோட கொஸ்டின்க்கு யாருமே ஆன்சர் பண்ணவே இல்ல. எல்லாருமே வந்து அன்கைண்டு, ஃபேக்கு, அ க்ரூயல் பெர்சன் எல்லாரும், அப்படி ஹியூமன் எல்லாம் அப்படின்ற மாரி சொல்றதாகவும், நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால மதர் என்ன சொல்றாங்கன்னா, "இந்த சாரோஃபுல், பெயின்ஃபுல் ஃபீலிங்ல என்னோட பார்ட்டிசிபேஷன் தான் இருக்கு. வேற யாரும் இதுல வந்து இன்வால்வ் ஆவல. நான் மட்டும் தான் சஃபர் ஆவுறேன்." அப்படின்றதாகவும், "எனக்கு இதுலேருந்து ஒரு ரிலீஃப் கூட கிடைக்கல. ஒரு கொஸ்டின் கூட ஆன்ஸரே எனக்கு வந்து கிடைக்கல. யாரும் குடுக்கலன்ற" மாரி சொல்றதாகவும், "எனக்கு இந்த பெயின்ஃபுல் ஃபீல்லேருந்து எப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்கும்?" அப்படின்னு மதர் சொல்றதாகவும், என்ன சுத்தி இருக்க பீப்பிள்லாம் என்ன பார்த்து பாவம் பார்க்குறாங்க. ஆனா என்னோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒரு அன்கைண்டு, அ ஹம்பிள் இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி சொல்றதாகவும், ஸோ எண்ட் ஆஃப் த போயம்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப அவங்கள வந்து கம் டூ மீ அப்படி மை சன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லன்னா வந்து எனக்கு ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ணு. சென்ட் சம் டைடிங்ஸ்னா எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணி விடு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க வந்து எனக்கு இந்த எர்த்ல யாருமே ஃப்ரெண்ட் கிடையாது. நீ மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்டு. எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ற ஒரே ஃப்ரெண்ட் நீ மட்டும் தான். எனக்கு நோ கம்பெனி. யாருமே கம்பெனி கிடையாது எனக்கு. எல்லாருமே என்னோட கஷ்டத்த கேட்குறாங்களே தவிர, ஒரு சொல்யூஷன் யாருமே சொல்ல மாட்றாங்க. எனக்கு ரிலீஃப் கிடைக்கல. அதனால நீ திரும்ப வந்துரு அப்படின்ற மாதிரி சன்ன மதர் கூப்பிடுறதா அப்படின்னு அந்த ஆத்தர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயம்ல ஓவராலா ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, மதர் வந்து உங்களோட சன்னு 7 இயர்ஸ்க்கு பேக் வந்து எங்கேயோ போயிட்டதாகவும், அவன் மிஸ் ஆயிட்டான். அவன திரும்ப வர சொல்லி அவங்க ரொம்ப சாரோஃபுல் ஃபீலிங்ல இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்களோட ஃபீல வந்து கேட்குறாங்களே தவிர, அதுக்கான சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அவங்க டைரக்ட்டா பையன் டெத் ஆயிட்டானா, இல்ல அலைவான்னு தெரியல. அதனால எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜாவது சென்ட் பண்ணு அப்படின்னு கேட்கிறதா வந்து இந்த போயம் ஆத்தர் முடிக்கிறாரு. இந்த போயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க் யூ. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.